பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனை. இந்த உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த தமிழ் மொழி இருக்கு பார்த்தீங்களா, வார்த்தை ஜாலங்களில் விளையாடக்கூடிய ஒரு மொழி. அதனாலதான் இந்த மொழி அழகிய மொழி. வார்த்தை ஜாலங்கள் சொல்லுவாங்கல்ல, படுத்தவன் எந்திரிச்சா அவன் வேலையை அவன் பார்க்கலாம், எந்திரிக்கலைன்னா அவன் வேலையை மற்றவங்க பார்த்துக்கலாம். இதுதான் உலகம். நாளை காலம்பரை நான் எந்திரிச்சேன் அப்படின்னா என்னுடைய வேலைகளை நான் செய்து கொண்டிருப்பேன். நான் எந்திரிக்கவில்லை என்றால் என்னுடைய வேலைகளை மற்றவர்கள் செய்வார்கள். தான் உலகம். எம்பெருமான் ராமன் என்ன பண்றான், படுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப யமதர்மன் போய் சொல்றார் காதுல, நீங்கள் சங்கல்பம் செய்து இந்த பூலோகத்திற்கு வந்த ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. உங்களுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் அழைத்து செல்ல போகிறேன். அதற்கு உத்தரவு தாருங்கள். யாருக்கு? ராமனுக்கு. அவதார புருஷன் ராமன், பெருமாளுடைய அவதாரம். யாரா இருந்தா என்ன? தர்மன், யம தர்மன். தர்மத்தை மீறாதவன் தான், அதனாலதான் யமதர்மன் பேர். அப்படிப்பட்ட யமதர்மன் யாருக்கும் எதையும் மிச்சம் வைக்க மாட்டோம். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எதை பற்றியும் சிந்திக்காமல், எதற்காகவும் வருத்தம் தெரிவிக்காமல், எல்லோரையும் கஷ்டப்படுத்தி கொண்டு, எல்லோருடைய வாழ்க்கையும் அடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பஞ்சபூதங்கள் உங்களுக்கு 5 விரல்களாக இருக்கிறது. இந்த 5 விரல்களில் எந்த விரல் பெரிய விரல்? எந்த விரல் கடைசியாக செல்ல வேண்டிய விரல்? இதுக்கு போட்டி வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? நான் தான் பெருசு, நீ தான் பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படித்தான். ஆனா ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனீங்கன்னாக்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போனீங்கன்னா பெருவிரல் தான் கொடுப்பாங்க ரேகை உருட்டுறதுக்கு. அந்த விரல்ல தான் ரேகை வைப்பாங்க. ஆள்காட்டி விரல், ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆள்காட்டி விரல் தான். நடுவிரல், மோதிர விரல், மோதிரம் போடுறதுக்குன்னு இருக்கு. சுண்டி விரல். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கைங்கிறது எவ்வளவு நாட்கள் நாம் இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும் என்று நமக்கு தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. 1 லட்சம் கோடிலாம் ஈஸியா சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறாங்க. ஆனா தங்கத்துல இட்லி வச்சு அவங்க சாப்பிட முடியுமா? 4 இட்லி தங்கத்துல செஞ்சு கொண்டு போய் வச்சு சாப்பிடுங்கோ, காலையில டிஃபன், மத்தியானத்துக்கு தங்கத்துல ரைஸ், தங்கத்தை கரைச்சி குழம்பு, வைரத்துல பொரியல் பண்ண முடியுமா?
அரிசி மாவும் உளுந்து மாவும் சேர்ந்து அரைத்து சுட்ட தோசையை தான் நீங்கள் இட்லியை தான் சாப்பிட முடியும். பணத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்த முடியாது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவன் அருள் புரிய வேண்டும். நாளைய தினம் உனக்கு ஊர்ஜிதம் இல்லை. நாளைக்கு நீ உயிரோட இருப்பியா இல்லையானே தெரியல. உன் புள்ள உயிரோட இருப்பானே தெரியாது. எதற்கு இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல், எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமல், பாவ சுமைகளை பாவ மூட்டைகளை கட்டி வைத்துக் கொண்டு உங்களுடைய சந்ததிகளை அடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைர ஊசினா கண்ணில் குத்திக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை என்கிறது இறைவனுடைய நாமதேயத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த காலத்துல எந்திரிச்சா ராமாம்பாங்க, படுத்தா சிவாம்பாங்க, கிருஷ்ணா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தான் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன், சிவராமன், பலராமன், ராமநாதன், எவ்வளவு பெயர்கள். ஏன்னா இந்த பெயரெல்லாம் சொல்லி அழைக்கின்ற பொழுது இறைவன் திரும்பி பார்த்து விட மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்துல தான் இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு யாஷிகான்னு பேர் வைக்கிறீங்க, பிச்சைக்காரின்னு அர்த்தம். யாஷிகான்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இறைவன் கொடுத்த பிச்சை, அதனாலதான் பிச்சைன்னு பேர் வச்சாங்க. சில பேருக்கு குப்பம்மாள்னு பேர் வைப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வம்சாவளியில் வரக்கூடிய பெயர். நாம் எதை தேடி செல்லுகிறோம் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. எதை நாடி செல்லுகிறோம்னு தெரிய மாட்டேங்குது. இந்த உலகம் அப்படியே எல்லாத்தையும் பிரட்டி போட்டுடுச்சு, எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. வெளிநாட்டவர்கள் இந்த நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு கூட்டு குடும்பம், இறை வழிபாடு, தமிழ் கலாச்சாரம், அதையெல்லாம் இன்றைக்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த உடம்பு, இந்த தேகம் எப்பொழுது அழியும் என்று யாருக்கும் தெரியாது. அதற்குள் நீங்கள் இறைவனுடைய நாமத்தை தயவு செய்து ஜெபிப்பதற்கு தயாராகிவிடுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இறைவன் எல்லா இடத்திலும் கையை நீட்டிக் கொண்டிருக்கிறான், வியாபித்துக் கொண்டிருக்கிறான். எந்த இடத்திலாவது நீ என்னை அழைத்து விட மாட்டாயா? எந்த இடத்திலாவது என் நாமத்தை சொல்லிவிட மாட்டாயா? உன்னை எப்படியாவது நான் காவந்து செய்து விட முடியாதா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நீங்க இந்த லௌகீக உலகத்தில் எல்லாத்தையும் ஆசை 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 என்று அலைந்து திரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதையெல்லாம் மறந்து இறைவனோட நாமத்தில் எப்பொழுதும் கலக்கணும், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், தர்மத்தை மீறாமல் வாழ வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்ளும். பணம் சம்பாதிக்க வேண்டியதுதான், ஆனால் இந்த பணத்திற்காக உயிர் வாழக்கூடாது. மகா பெரியவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆத்மார்த்த குரு. உணவிற்காக வாழக்கூடாது, வாழ்வதற்காக உணவருந்த வேண்டும். சாப்பிட்றதுக்காக தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர், வாழறதுக்காக யாரும் சாப்பிட்றது. அது மாதிரி வாழறதுக்காக தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பாதையில் நீங்கள் சென்று இறைவனை வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.